Hello friends, welcome back to Syntax First YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வெப் வேண்டல்ஸ் அப்படின்னா என்ன? வேண்டல்ஸ்னா வேண்டலிசம், வேண்டல்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு சைபர் அட்டாக். வெப்சைட்லேயோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனுடைய சிஸ்டம்லேயோ இல்லை அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயோ சைபர் அட்டாக் டிஜிட்டல் வைஸாக பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த வெப் வேண்டல்ஸ். வெப்புங்கிறது ஸ்பெசிஃபிக்காக வெப்சைட் சம்மந்தமான வேண்டல்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, சரி. ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப். ஒரு 3-4 செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். இதே மாதிரி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓகே அப்படி கொடுத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு வந்துடும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த வெப் வேண்டல்ஸ் அதில் என்னென்னலாம் முக்கியமான திங்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்ரக்ஷன், அடுத்து டிஃபேஸ்மெண்ட், அடுத்து மால்சியஸ், அடுத்து சைபர் அட்டாக். இது எல்லாமே எதில் வருது? வெப் வேண்டல்ஸ். ஓகே, இது எந்த விதத்தில் வேணாலும் வரலாம். ஒரு சைபர் அட்டாக்ங்கிறது அந்த சிஸ்டம், அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை ரிமூவ் பண்ணுறதுன்னு இல்லை, அதை தப்பான கண்டென்ட் போடுறதும் ஒரு அட்டாக் தான். அதில் இருக்க உண்மையான கண்டென்ட்டை திரிச்சு பொய்யான கண்டென்ட்டை பரப்புறதும் சைபர் அட்டாக் தான். இல்லை நமக்கு தெரியாமல் ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பிக்சர்ஸோ சம்மந்தம் இல்லாமல் ஒரு பேனரோ மாற்றுறது, அதுவும் ஒரு அட்டாக் தான். டிஃபேஸ்மெண்ட்டு, ஒரு முக்கியமான பிரபலத்தினுடைய வெப்சைட்டில் போய் அவங்க முகத்தை எடுத்துட்டு சிரிப்பு நடிகர் ஏதோ ஒரு வெப்சைட்டு இல்லை சம்மந்தம் இல்லாமல் ஒரு நபருடைய ஃபோட்டோவை ரீப்ளேஸ் பண்ணி வரதோ ஒரு அட்டாக் தான். சரியா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேண்டல்ஸ் இருக்குது. அது என்னென்னு ஒன்றுன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் வெப் வேண்டல்? வெப் வேண்டல்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சைபர் அட்டாக். டிஜிட்டலாக ஒரு மால்சியஸ் சாஃப்ட்வேரை ஒரு வெப்சைட்டுக்குள்ளேயோ வெப்சைட் சர்வருக்குள்ளேயோ செலுத்தி அவங்களுடைய மோட்டிவ் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறது தான் இந்த ஹேக்கிங் வேண்டல்ஸ். ஓகே, அது எந்தெந்த விதமாகலாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அழகாக அவங்க வெப்சைட்டை அப்படியே சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன், பெரிய ஆர்கனைசேஷன் வச்சுருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்டாக் பண்ணி சம்மந்தம் இல்லாமல் அப்படியே ஒரு சிஎஸ்எஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே அலங்கோலமாக இருக்கும் அந்த வெப்சைட். பார்த்தீங்கன்னா இல்லடா அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ மொத்தமாக டெலிட் பண்ண மாட்டாங்க, தேவையான முக்கியமான சிலதை தூக்கி விட்டுருவாங்க. சிஎஸ்எஸ்ஸு, சம் ஃபங்க்ஷனல் ஜாவாஸ்கிரிப்டு, சரியா, இதெல்லாம் தூக்கி விட்டுருவாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? அந்த வெப்சைட் ஃபங்க்ஷன் ஸ்டாப்பிங். ஏன்? அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் லோட் ஆகலை, அதனால் பியூட்டிஃபை பண்ண முடியாது. அதை இதுவே ஸ்ட்ரக்சர் இல்லாமல் அலங்கோலமாக ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சும்மா இது ஒரு வெப்சைட்டு, சரியா, இதில் போயிட்டு சும்மா ஒரு இன்ஸ்பெக்டு, நான் இப்போ ஹேக் பண்ணல, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் காமிக்கிறேன். இதிலே ஹேக் பண்ணலாம்னு நினச்சிக்க வேண்டாம். இவங்க சிஎஸ்எஸ் இருக்குது, ஹெட்டரில் தான் மோஸ்ட்லி சிஎஸ்எஸ் வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த இருக்க ஸ்டைலு ஏதோ எழுதியிருக்காங்க. இந்த ஸ்டைலை மட்டும் என்ன பண்ணுறேன், நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த ரிமூவ் ஜஸ்ட் இன் டைம், அவ்வளோதான், டெலிட் பண்ணிட்டேன். ஒரு சேஞ்சஸ் இல்லை. வேறு எங்கேயோ சிஎஸ்எஸ் வருது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டு, டைட்டிலு, மெட்டா, இங்கே பாருங்கள், இங்கே இருந்தால் வருது இன்லைனு, இதெல்லாம் சிஎஸ்எஸ் அவங்களுடையது. இப்போது இந்த ஹெட் டேக்கை தூக்கிடுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த டேக்கை தூக்கிடுறேன், டெலிட் எலிமெண்ட். பாருங்கள், இது ஒரு அட்டாக் தான். இது நான் அட்டாக் பண்ணல, இது ரியல் டைமாக என்ன பண்ணுவாங்க ஹேக்கர்ஸு, இந்த ஹெட்டுங்கிற டேக்கை மட்டும் தூக்கி விட்டுருவாங்க. அந்த ஹெட்டில் தான் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலு, சிஎஸ்எஸ் ஃபைலு, பியூட்டிஃபிகேஷன், இமேஜஸ் எல்லாமே லோட் பண்ணுற ஒரு இடம். என்னதான் கண்டென்ட் முக்கியமாக இருந்தாலும் வெப்சைட் இப்படி இருந்தால் உள்ளே போய் யாராவது படிப்பாங்களா? இதுலேயும் கண்டென்ட் இருக்குது, இதுலேயும் கண்டென்ட் இருக்குது. ஆனால் ஒரு பியூட்டிஃபையாக ஒரு அழகாக அந்த வெப்சைட்டு ஃபார்மேட்டடாக ஸ்ட்ரக்சராக இல்லைன்னா நம்ம விசிட் பண்ணுவோமா? இது ஒரு கைண்ட் ஆஃப் அட்டாக்கு. அந்த அட்டாக்கு பேர் என்ன? டெஸ்ட்ரக்ஷன். நல்லா இருக்கிறத உடச்சி விடுறது, இதுதான் டெஸ்ட்ரக்ஷன். சரியா? அடுத்து டிஃபேஸ்மெண்ட்.
இதை எடுத்துக்கிறேன் திருப்பி. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இது வந்து ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபைலில் போய் அடிப்பாங்க. இதை நான் சும்மா டெம்பரரியாக ப்ரௌசரில் பண்ணி பார்க்கணும். டீஃபேஸ்மெண்ட்னா இங்கே ஒருத்தர் இருக்காங்க, இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு எடுத்த ஒரு ஃபோட்டோவை இங்கே போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? டீஃபேஸ்மெண்ட் தப்பாயிரும். இதனோட சம்மந்தம் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஒரு ஹேக் பண்ணியிருக்காங்களே, இதுதான் டீஃபேஸ்மெண்ட். சம்பந்தம் இல்லாத ஃபோட்டோஸ் இல்லை ஏதாவது டயக்ராம்ஸ் இல்லை வேறு ஏதேன்னு கண்டென்ட்டை போடுறதுக்கு பேர் தான் டீஃபேஸ்மெண்ட். மலிசியஸ் அப்படின்னா அதை கிளிக் பண்ணாலே ஒட்டு மொத்தம் மாலிசியஸ் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டு அப்நார்மலாக பிஹேவ் பண்ணும். அப்நார்மல் என்ன? ஹோமை கிளிக் பண்ணுறோம், டூரிசம் கிளிக் பண்ணி ஹவு டு ரீச் அப்படின்னா ஹவு டு ரீச் போகணும். இது நார்மல். அப்நார்மல்னா இதை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணோன்னா திடீர்னு ஃப்ளிப்கார்ட்டுக்கு போச்சுன்னா தப்பு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஹேக்கரு? இந்த லிங்கை அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஹைப்பர் லிங்கை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் மால்சியஸ். மால்சியஸ்னால் என்ன? இர்ரிலவெண்ட்டாக தேவையில்லாதது தான், தேவையில்லாத கண்டென்ட்டு நம்ம சைட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையே, அந்த மாதிரி விஷயங்களை கோர்த்து விடுறதுக்கு பேர் மால்சியஸ். ஓகேவா? அடுத்து சைபர் அட்டாக். சைபர் அட்டாக்ங்கிறது இந்த மாதிரி ஏதேனும் ஒரு ப்ரோக்ராமை உங்களுடைய வெப்சைட்டில் போய் ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. சரியா? அது இப்போ ரன் ஆகாது. எப்போ நீங்கள் உங்கள் வெப்சைட்டை யாராவது ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மால்வேர் ரன் ஆகி அதுக்கு உள்ள ஒரு மோட்டிவ் ஏதாவது எழுதி வச்சுருப்பாங்க. index.php அப்படிங்கிற ஃபைலை தூக்கிடு, index.htmlங்கிற ஃபைலை ரிமூவ் பண்ணிடு, index.jsp அப்படிங்கிற ஃபைலை ரிமூவ் பண்ணி ஏதாவது எழுதியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி ஃபைல் நேம் ஃபஸ்ட்டு ஃபைல் நேம் இண்டெக்ஸ் பேர்றதோ வைப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ வர்ற ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபைல் நேமே இருக்காது, ஸ்ட்ரக்சர்டாக ஸ்லாஷு அந்த மாதிரி ஃபார்மேட் தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கில் அவங்க எந்த ஃபைலை ரிமூவ் பண்ணுறதுன்னு அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஓகேவா? இது ஓரளவு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் தான். அவங்கள்ட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி. நம்ம என்ன தான் தப்பிக்கிறதுக்கு வழி எழுதினாலும் இந்த மாதிரி நம்ம தப்பிக்க வழி எழுதி அடுத்த ஸ்டெப் போகும்போது அடுத்த ஸ்டெப்பில் அவங்களும் அப்கிரேட் ஆகி வருவாங்க. ஓ, நீ இந்த ஃபார்மேட்டில் போறியா, நான் உன்னைய இந்த ஃபார்மேட்டில் வந்து மால்வேர் அட்டாக் பண்ணுறேன்னு அவங்களும் அப்டேட் ஆவாங்க இல்லையா? இது ஒரு தொடர்கதை. நம்ம ஓடுவோம், அவங்க விரட்டுவாங்க. சைபர் அட்டாக்குங்கிறது நம்ம டைம் டு டைம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் விஷயங்களை. அப்போ தான் அவங்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும். நம்ம எப்போ அப்டேட்டாக இருக்குமோ அது மாதிரி அவங்களும் அப்டேட்டாக இருப்பாங்க. சரியா? ஓகே. அடுத்து இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஹவு டு ப்ரிவெண்ட் அதுக்கு முன்னாடி வண்டலிசம் இஸ் எ சைபர் கிரைம். யாருடைய கண்டென்ட்டையும் எந்த மோட்டிவ்காண்டையும் நம்ம ஹேக் பண்ணக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். இதில் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, கோர்ஸ் எல்லாம் வருது இந்த யூனிவர்சிட்டியில். எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு எத்திக்கல் ஹேக்கிங் ஆபத்துக்கு பாவமில்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் எத்திக்கல் ஹேக்கிங். ஒரு சில விஷயங்கள் சென்சிட்டிவாக உள்ள இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஏதோ ஒரு பர்பஸுக்காண்டி அதை அவசரத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஹேக் பண்ணி எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எத்திக்கல் ஹேக்கிங் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஒருத்தர் லேப்டாப், அவர் ஒரு குற்றவாளி, அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் இந்த லேப்டாப்பை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லை அன்லாக் பண்ணுற இன்ஜினியர்ஸ்ட்டை கொடுத்து இந்த பாஸ்வேர்டை எனக்கு எப்படி சொல்கிறது டெஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் எத்திக்கல் ஹேக்கிங். புரியுதா? இது ஹேக்கிங் தான், ஆனால் தவறில்லை. சரியா? நாட் பனிஷபிள் அஃபென்ஸ். இதுதான் எத்திக்கல் ஹேக்கிங். அடுத்து வண்டலிசம் இஸ் எ சைபர் கிரைம். இந்த வேண்டலிசம்ங்கிறது என்னென்னலாம் பார்த்தோம், இது எல்லாமே நம்ம பண்ணால் அது தவறு அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து ஹவு டு ப்ரிவெண்ட் ஃப்ரம் வேண்டலிசம். இதுலேருந்து நம்ம எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்னா மோஸ்ட்லி ஃபென்சிங் பண்ணணும். ஃபென்சிங்னா நம்ம டைட் செக்யூரிட்டி நம்ம வெப்சைட்டுக்கு கொடுக்கணும். டைம் டு டைம் ஏதேனும் மால்வேர் புதுசாக வந்துச்சுன்னா அந்த மால்வேர் தாங்குற அளவுக்கு நம்ம வெப்சைட்டுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு செக்யூரிட்டி செக்அப் பண்ணணும். சரியா? அதுக்கு சில டூல்ஸ்லாம் இருக்குது. சப்போஸ் அது இல்லைன்னா நீங்கள் வச்சுருக்க ஆன்டிவைரஸை
கண்டிப்பாக அந்த ஆன்டிவைரஸ் ப்ரொவைடர் இந்த மாதிரி புதுசாக ஒரு மால்வேர் வந்தாலே அதையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உடனே டெவலப் பண்ணி ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அப்டேட்டை உடனடியாக அப்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த மால்வேர்லேருந்து தப்பிச்சிடலாம். இது ஒரு ஸ்டெப். அடுத்து நீங்கள் டெவலப் பண்ணும்போதே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கவனமாக இங்கெல்லாம் வேண்டலிசம் நடக்குது அதிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி உங்களுடைய லேயர்ஸ், ப்ராஜெக்ட் லேயர்ஸை பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க அட்டாக்லேருந்து தப்பிக்கலாம். அது மாதிரி HTTPS, TLS இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அட்டாக்ஸ்லேருந்து மினிமலாக தப்பிக்கலாம். சரியா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் டேட்டா அண்ட் கண்டென்ட் மைனிங் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் நிறைய டெக்னிக்கல் டியூட்டோரியல்ஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக என்னுடைய சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலயமா நான் அப்லோட் பண்ண உங்களுக்கு வீடியோஸ் ஆக்சசிபிளாக இருக்கும். சரியா? தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.